ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கை என்பது மிக ரகசியமானது. அதை இங்கு யாராலும் அவ்வளவு சுலபத்தில் புரிந்து கொள்ள இயலாது. ஆனாலும் தெய்வம் யாரை பிடிக்குமோ அவர்களால் ஏதோ ஒரு ரூபத்தில் புரிந்து கொள்வார்கள். நீயும் அப்படிதான். சில விஷயங்கள் உனக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக உன்னிடம் நான் எப்பொழுதும் வந்து கொண்டே இருப்பேன். நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய், என்னென்ன விஷயத்தை செய்கிறாய் என்பதை ஒவ்வொன்றாகவே சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் மனிதனுக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று பணம். அந்த பணம் இருந்தால் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் தேவையான சில விஷயங்களை அவனால் சுலபமாக பெற்றுக்கொள்ள முடியும். பணத்தால் தான் எல்லா விஷயத்தையும் பெற முடியும் என்பதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பணம் இருந்தால் இவ்வுலகத்தில் அனைவரும் மதிக்கப்படுகிறார்கள். அனைவரிடமும் பேசாத நபர்கள் கூட வந்து பேசுகிறார்கள். அவரவர்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் அந்த பணத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிறார்கள். அது மட்டும் அல்ல, இன்னொரு விஷயமும், ஒரு மனிதன் பணம் இல்லாத வரைக்கும் அவனிடம் யாரும் பேசுவது கிடையாது. அதுவே பணம் வந்துவிட்டது என்றால் அவனை தேடி ஓடி வந்து பேசுகிறார்கள். அதுவரைக்கும் அவன் யார், என்ன, எந்த இடத்தில் இருக்கிறான் என்பது எதுவும் தெரியாமல் இருப்பவர்கள் அவனுடைய வாழ்க்கையில் பணம் என்ற ஒன்று வந்ததற்கு பிறகு அவன் எங்கு இருக்கிறான், என்ன செய்கிறான் என்பதை வரைக்கும் சரியாக சொல்வார்கள். பணத்தால் மட்டும்தான் இந்த உலகம் இயங்குகிறது என்று சிலர் நினைக்கிறார்கள். சிலருடைய வாழ்க்கையில் அப்படி அல்ல. பணம் இருந்தாலும் எதுவும் செய்ய முடியாத நிலைமையில் எல்லாம் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதனால் பணம் 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 என்று நினைக்காமல் உங்களுடைய உடலையும் பார்த்து கொள்ளுங்கள். பணத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்களுடைய வாழ்க்கையில் பணம் எந்த அளவுக்கு அவசியம், எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையை தரும் என்பது அனைத்தும் எனக்கு தெரியும். எதுவும் தெரியாமல் அல்ல. பணம்தான் இங்கு அனைத்திற்கும் பேசும். எல்லாம் எனக்கு தெரிகிறது. தங்க பிள்ளையே, வாழ்க்கை என்பது மிக 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 சுவாரஸ்யமானது. அதை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். நிறைய சூட்சமமான வழிகள் உள்ளது. ஒவ்வொருவனுடைய வாழ்க்கையிலேயும் சூட்சமமான வழிகள் உள்ளது. அந்த சூட்சமமான வழியை மட்டும் நீங்கள் தெரிந்து கொண்டால் இவ்வுலகத்தில் நீங்கள்தான் வசதியான ஒரு ஆள். அந்த சூட்சமத்தை தெரிந்து கொள்ளாத வரைக்கும் நீங்கள் இவ்வுலகத்தில் இப்படியே இருக்க வேண்டியதுதான். நான் ஒரு விஷயத்தை இன்று ரகசியமாக சொல்ல வந்திருக்கிறேன். எனக்கு ரகசியமான விஷயம் ஒரு நபருக்கு சொல்கிறேன் என்றால் அந்த நபருமே சரிதான் ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு தான் சாய் சொல்லிவிட்டாரே, இதை 4 பேருக்கு சொல்லுவோம், 4 பேர் தெரிந்து கொள்ளட்டும் என்பதை நினைக்க கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நேரம் வந்துவிட்டது. நல்ல நேரம் வந்த பிறகு நான் உனக்கு இந்த அனைத்து விஷயத்தையும் சொல்கிறேன். ஆனால் நீ அதையெல்லாம் மறந்துவிட்டு வாழ்க்கையில் எனக்கு இது நடந்தது, இதை செய்தேன், அதனால்தான் எனக்கு இப்படிப்பட்ட விஷயம் நடந்தது என்று வெளிப்படையாக வெளியில் போய் யாரிடமும் சொல்லக்கூடாது. புரிந்ததா? நிறைய மாற்றங்கள், நிறைய விதமான ஏற்றங்கள், நிறைய விதமான அற்புதங்கள் எல்லாம் இனி நடக்கக்கூடிய காலகட்டம்தான் இது. இந்த காலகட்டத்தை நீங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமைத்து கொள்ளுங்கள். யார் யாரோ ஏதேதோ என்னிடம் நான் சொல்லும் விஷயத்தை வைத்து ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்கிறார்கள். நான் நேரடியாக உன்னிடம் வந்து இதை நீ செய், அதை நீ செய், இந்த விஷயத்தை செய், அந்த விஷயத்தை செய் என்று சொன்னால் நீ என்னவோ அலட்சியமாக செய்கிறாய். அலட்சியம் காட்டுபவன் என்றாவது வாழ்க்கையில் ஜெயித்திருக்கிறானா? அலட்சியம் காட்டாதவன் மட்டுமே தான் வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் ஜெயிப்பான். நீ ஜெயிக்க போகிறாயா, இல்லை என்ன செய்ய போகிறாய் என்பதை நீதான் முடிவெடுக்க வேண்டும். நான் சொல்வதை நன்றாக காதில் வாங்குங்கள். வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில், வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கிர ஓரையில், வெள்ளிக்கிழமை இரவிலும் சுக்கிர ஓரையில், சுக்கிர ஓரை வெள்ளிக்கிழமை வரும் பொழுது நீ உங்கள் வீட்டில் இருக்கும் கல் உப்பில் ஜாடியில் முழுதாக உப்பை நிரப்ப வேண்டும்.
உப்பை நிரப்பி வைத்து அந்த உப்பு ஜாடிக்கு கீழே ஒரு 5 ரூபாயை எடுத்து வைக்க வேண்டும். அந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் கல்லுப்பை முழுமையாக நிரப்பி அந்த கல்லுப்பு அந்த பீங்கான் பாட்டிலுக்கு அடியில், உப்புக்கு அடியில் இல்லை, பீங்கான் பாட்டிலுக்கு அடியில் ஒரு 5 ரூபாயை வைக்க வேண்டும். இது என்னவென்றால் ஒரு பணத்தை ஈர்த்து உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சூட்சமமான ரகசியமான வழியாகும். இந்த வழியை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறியவர்கள் நான் யாருக்கெல்லாம் சொல்லினோம் அவர்கள் அனைவரும் பயன்படுத்தி முன்னேறி நிறைய அற்புதத்தையும் நிறைய நல்ல விஷயத்தையும் சாதித்து உள்ளார்கள். நீ எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் சந்தோஷமாக, புரிகிறதா, சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதை செய். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெரிய அளவில் முன்னேறுவாய். வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உனக்கு சிறந்த விஷயமாகவே அமையும். ஒரு இடத்தில் கூட உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் வீண் போகாது. எல்லாமும் உனக்கு பிடித்ததாகவும் எல்லாமும் உனக்கு தேவையானதாகவும் அமையுமே தவிர ஒரு விஷயத்தில் கூட ஒன்று கூட இது உனக்கு நடக்காது, இது உனக்கு கிடைக்காது என்பது இல்லாமல் எல்லாமும் திருப்தியானதாகவே அமையும். காலம் முழுக்க ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்கும். காலம் முழுக்க ஒவ்வொரு விதமான ஏற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி சில சறுக்கள் இருந்தாலும் சில சூட்சமமான வழிகளை நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களை காப்பாற்றி கரை சேர்க்கும். புரிந்ததா? காப்பாற்றி கரை சேர்க்கும். யார் என்ன சொன்னாலும் எதையும் நினைத்து வருத்தப்படாதே. வருத்தங்கள் என்பது ஒருவனுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றால் அவனுடைய வாழ்க்கையோ மிக 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 பாதாளத்திற்கு போய்விடும். அதனால்தான் சொல்கிறேன், எதையும் எப்பொழுதும் நினைத்து 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 வருத்தப்படுவதை விட எப்பொழுதும் நல்லது நடக்கும், எப்பொழுதும் அற்புதம் நடக்கும், எப்பொழுதும் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் என்பதை நினைத்து சந்தோஷப்படுங்கள். இன்று உங்களுடைய வாழ்க்கை மாறாவிட்டாலும் நீங்கள் செய்யும் விஷயத்தின் மூலமாக நாளை உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் மாறும். இங்கு மாறாதது என்பது எதுவும் அல்ல. நீ பொறுமையாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய். நீ செய்ய செய்ய மாற்றங்களும் ஏற்றங்களும் வருமே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் தோல்வி என்ற ஒன்று உன் வாழ்வில் ஒரு பொழுதும் வராது. தோல்விக்கு இங்கு இடங்கள் அல்ல, வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு மட்டுமே தான் இங்கு இடம். நீ என்னென்னவோ நினைத்தாய், எதுவுமே உன் வாழ்க்கையில் கிடைக்காதோ என்று பயந்தாய். ஆனால் கிடைத்ததல்லவா, கொஞ்சம் கொஞ்சமாக மாரி கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.